சரணம். எனது பிள்ளைகளும் இந்த உலக மக்களும் என் உயிரோடு கலந்த எனது எல்லா ரேக்கி குழந்தைகளும் எல்லா விதமான வளமும் பெற்று வளமோடு வாழணும்னு அந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னா, நம்மளுடைய குண்ட வெயிட்டை குறைக்கிறது எப்படி, how to control. குறைக்கிறதுங்கிறது வேற, கண்ட்ரோல்ங்கிறது வேற. சோ நம்ம குண்டாவதை தடுப்பது எப்படி அதை முதல்ல பார்ப்போம். கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். குண்டாவதை தடுப்பது எப்படி அதை முதல்ல பார்ப்போம், அப்புறம் குறைக்கிறத பார்ப்போம். That's called the five Feng Shui methods அப்படின்னு சொல்றேன். அதாவது மினரல் வாட்டர் Feng Shui அப்படின்னு ஒண்ணு இருக்குது நாட்டில். நாங்களாம் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு 45 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். Feng Shui அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அப்படி ஒரு சிஸ்டம். நீங்க எல்லாரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் கண்ணுங்களா, வாழ்க்கையில ஒன்ன மட்டும் கத்துக்கிறது வாழ்க்கையே கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், எல்லாருக்கும் அம்மா சொல்றது அதுதான், நான் ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னு இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா காலங்கள் மாறிக்கிட்டே வருது. ஒண்ணு நான் கவர்மெண்ட்ல இருக்கிறேன், நான் எப்படி இன்னொரு தொழில் பண்றது, நீங்க பண்ண வேண்டாம், உங்க பொண்டாட்டி பேர்ல பண்ணுங்க, உங்க பொண்டாட்டி பண்ணட்டும். பாக்கிஸ்தே இந்த காலத்துல எல்லாம் புச்சாலி பெண்கள், அவங்க எல்லாம் ரொம்ப புச்சாலி பெண்கள், அவங்க பேர்ல பண்ணுங்க, அவங்க பண்ணட்டும். அவங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் கொடுங்க. let them do that. What I am telling is, எந்த காரணம் கொண்டும் ஒரு தொழிலை நம்பி இருந்தால் அது பிரச்சனையே. புரிஞ்சுச்சா? நான் டாக்டரா இருந்தேன், ஆனா பயத நான் என்ன பண்ணேன், அக்கல் சயின்சஸ் இந்த மாதிரி யந்திரம் தந்திரம் மந்திரம் இதெல்லாம் கத்துக்கிட்டே இருந்தேன். அண்ட் தென் நான் வந்து ஒரே ஒரு தப்பு பண்ணேன். என்னன்னா, நான் ஹிந்தி படிச்சுட்டு இருந்தேன் அந்த சமயத்துல. பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா படிக்க போறப்ப ரொம்ப தீவிரமா உட்காந்து ஓபியில பிச்சர் டயத்துல எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு டாக்டர் வந்து, டாக்டர் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்பப்பா எத்தா உன்னை படிச்சுக்கிட்டு பரிச்சைன்னு சொல்லிட்டு சின்ன பசங்களோட போய் பரிச்சை எழுதிட்டு உங்களுக்கு இது இப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னாங்க. அந்த டாக்டர் பேச்சை கேட்டு அதை விட்டேன். அதனால நான் எவ்வளவு லாஸ் பண்ணேன் தெரியுமா? என்னால நார்த் இந்தியாவில போய் கடகடன்னு பேச முடியல. அது காரணம், அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை. அதர்வைஸ் அடிச்சு ஒதுக்கிடுவேன். சவுதியில போயிட்டு நான் அரபிக்கே நான் பேசினாலும், ஆனா டைம் இல்ல அதை கத்துக்கிறேன். அந்த டைம் நாள் இல்லாதனால நான் விட்டுட்டேன். அல்ல அந்த சூழ்நிலையோட வாழ்ந்துருந்தோம்னா அந்த பேச்சுகள் வந்துடும். புரிஞ்சிச்சா? நீங்க எல்லாரும் யாராலும் அந்த சூழ்நிலை வாழணும். இப்ப தெலுங்கு மக்களோட இருந்தா தெலுங்கு கத்துக்கோங்க, ஹிந்தி மக்களோட இருந்தா ஹிந்திய கத்துக்கோங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? குஜராத் மக்களோட இருந்தா குஜராத்திய கத்துக்கோங்க. டோன்ட் லீவ் எனிதிங் ஜஸ்ட் லைக் தட். எவ்வளவு நீங்க கத்துக்கிறீங்களோ அவ்வளவு உங்க பிரெயின் செல்ஸ் ஆக்டிவ் ஆகும். நான் சொன்னேன்ல, உங்களுடைய பிரெயின் செல்ஸ்க்கு என்ன பண்ணும், ஆக்டிவா ஆகும். உங்களுக்கு ஞாபகம் மறதியும் வராது. அது மட்டும் இல்லை, எங்கவும் இருப்பீங்க. நம்ம எங்க இருக்கிறதுக்கு நிறைய கத்துக்கணும்னு அர்த்தம். அதுக்காக இதெல்லாம் பார்த்து கத்துக்கோங்க. புரிஞ்சா கண்ணுங்களா? Feng Shui அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் wind and water. அதாவது காத்தும் தண்ணியுமா சேர்ந்தா என்னென்ன அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சாப்டர். அதை விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னா, வெயிட் கண்ட்ரோல். நான் குண்டாகிறத தடுக்கிறது எப்படி, அதுதான். ஏன்னா எல்லாரும் வந்து நான் குண்டா இருக்கேன், நீங்க நல்லா கவனிக்கணும். ரோட்ல நடந்து போனாங்கன்னா நீங்க பாருங்களேன், யாராவது ஸ்ட்ரைட்டா நடக்கிறாங்கன்னா கிடையாது. எனக்கு இது ராம்கி சொல்லி கொடுத்த பாடம், நடிகர் ராம்கி அவர்கள் சொல்லி கொடுத்த பாடம். ஒரு நாள் அப்படி வரப்ப ரொம்ப டயர்டா வந்து அப்படி கொஞ்சம் சாய்ச்சல வந்துட்டேன். வாட் நான்சென்ஸ் வாட் யூ ஸ்ட்ரைட் வாக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கத்துனாப்புல. அவ்வளவுதான். கம் ஆன் வாக் அப்படின்னாப்புல. அந்த மாதிரி ராம்கி இருப்பாப்புல. உடனே நடந்து காமிச்சு, நோ ஸ்ட்ரைட் வாக் அப்படின்னாப்புல. நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் நான் இந்த காலை ஆட்டி இப்படி ஆட்டி, பெரும்பாலும் நீங்க போய் பார்க்கணும் கண்ணுங்களா, எல்லாரும் யாரு ஒத்த காட்டு இப்படி நிற்பாங்க, சாஞ்சான்னு நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிக்கு சிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்னு அவங்க எல்லாரும் வெயிட் போடுறேன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? அங்க வெயிட் பேலன்ஸ் இல்ல. சோ நடக்க அப்படி. இப்ப வெயிட் இருக்கவங்களுமே அம்மா இன்னைக்கு சொல்லித்தரேன். நீங்க என்ன பண்ணும், நடக்கிறப்ப மேக் தட் கான்சியஸ்னஸ். உங்க கான்சியஸ் அப்படி எடுத்துக்கோங்க. கான்சியஸா நடக்கிறப்ப நம்ம 2 காலை வச்சு ஸ்ட்ரெயிட்டா நடக்கணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதுல முதல்ல வெயிட் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். புரிஞ்சுதா? நீங்க நல்லா, நான் அம்மாவை சொல்றேன்னு எல்லாரும், எல்லா பெண்களும் சரி, எல்லா ஆண்களும் சரி, ரொம்ப நடக்கிறப்ப பாருங்க, எல்லாரும் ஒரு பக்கம் சாய்ச்சிக்கிட்டு டிம்கு டிம்குன்னு நடப்பாங்க. புரிஞ்சா? அது சரி பண்றது கூட ஒரு வகை இருக்குது. புரிஞ்சா? அது அப்புறமா சொல்லித்தரேன். என்னன்னா, முதல்ல வெயிட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுதான் ஒரு பெரிய காரணம். புரிஞ்சிச்சா? சோ எல்லாரும் என்ன பண்ணிடுமே, ஸ்ட்ரைட்டா நான் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படி கான்சியஸா. எனக்கு ஒரு ஆள் சொன்ன உடனே நான் அதை எடுத்துக்கிட்டேனே, யூ டேக் அப்படியே அதே மாதிரி நடக்க பார்க்கலாம்.
எல்லாரும் முதல்ல நடக்கிறத முதல்ல கரெக்டா நடங்க, அதுல வெயிட் கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, முதல்ல நம்ம எல்லாரும் சாப்பாடு என்ன பண்ணுவோம்னா நிறைய ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாரும் அந்த சைனீஸ் ஹோட்டல் எந்த ஹோட்டலையும் போய் பாருங்களேன், they use so much of red colors. எதுக்காகனா அவங்க அப்படைட்டை கூட்டுறதுக்கு. நீங்க எவ்வளவு ரெட் கலர் வெசல்ஸ் வீட்ல யூஸ் பண்றீங்களோ, ரெட் கலர்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் உங்க என்ன பண்ணும், உங்களுடைய அப்படைட்னு சொல்ற பசியை கூட்டும். சோ பசியை குறைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க கலரை மாத்துறது. அதுதான் நீல கலர். இப்ப டைனிங் டேபிள் வச்சிருக்காங்க அப்படின்னா டைனிங் டேபிள் நீல கலர்ல துணியை போடுங்க, நீல கலர் தட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிச்சா? ப்ளூ கலர்ஸ் யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் முதல்ல வீட்டுல இருக்க பாத்திரத்தை குறைங்க. சமயக்கட்டுற பாத்திரத்தை குறைஞ்சாலே விஷயம் முடிஞ்சு போகும். இல்ல when I was in Saudi, நான் வேலை செஞ்சப்ப 2 வசல சமைச்சு சாப்பிட்டுருக்கேன். 2 ஐட்டம் தான், பொங்கலும் சாம்பாரும். நிச்சயமான சோறு மோர் தெரியாது. புரிஞ்சுதா? அந்த காலகட்டத்துல நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களே. புரிஞ்சுதா? எந்த காரணங்களும் don't go for the red color and then blue color you place. and வீட்டுல இருக்க நிறைய கச்சா முச்சான சாமான்கள் அதை குறைக்கணும். முதல்ல வீட்டுல சமயக்கட்டில் இருக்க ஜாமான்களை நிறைய குறைச்சிட்டீங்கனாலே உங்க வீட்டு குறைய ஆரம்பிச்சு அர்த்தம். பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஒரு பழத்தினால நம்ம ஏழையாக போறதில்ல. பழத்தை வாங்கி முன்னால வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காட்டாலும் சில பேர் பழம் சாப்பிடவே பிடிக்காது. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, வச்சு பாருங்க. ஒரு நாள் சரி கொஞ்சம் தின்னுவாப்ப திம்போம், அப்புறம் அது கொஞ்சம் யூஸ் ஆகும். அது டயட்டை பேசுறப்ப அதை பத்தி பேசுறேன். புரிஞ்சிச்சா? அப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னால இல்ல இப்ப சாப்பாடு இருக்கு 2 தோசை நான் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு விரலால ஒண்ணு இந்த விரல் சுண்டு விரல் இல்லாட்டா ஆள்காட்டி விரல் வச்சு இந்த மூக்கை முடிக்கணும். எங்க இடது கை விரலை முடிக்கணும். மூடிக்கிட்டுங்க பாருங்க. முதல்ல மூச்சை வெளியே விடணும். ஒரு வெளியே எடுத்து வெளியே விடுறது என்னது, ஒரு மூச்சு. இப்படி 21 தடவை. அண்டர்ஸ்டாண்ட்? 21 தடவை ஒவ்வொரு சாப்பாடு காஃபி குடிச்சீங்கன்னா 21 தடவை. புரிஞ்சுதா? காஃபி குடிச்சீங்க, போண்டா சாப்பிடுறீங்க, பஜ்ஜி சாப்பிடுறீங்க, எத்த சாப்பிட்டாலும் சரி 21 தடவை வலது முக்கால மூச்சு எடுத்து விடுறீங்க. காலையில மத்தியானம் நைட்டு மட்டும் சாப்பிட முதல்ல பழகுங்க. புரிஞ்சுதா? கண்ட நேரத்தையும் கண்டதையும் சாப்பிட வேண்டாம். கண்ட்ரோல் பண்ணணும்ல வைத்த மக்களே. அப்ப என்ன பண்றீங்கன்னா ஒரு மூச்சை நல்லா பிடிச்சுக்கணும், வலது மூச்சா. இத பண்ணி ஒரு 2 மாசத்துக்கு உள்ளேயே ஒருத்தர் 7 kg குறைச்சிருக்காரு வித்தவுட் எனிதிங். அப்கோர்ஸ் எந்த மெத்தட் இந்த உலகத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, டயட் கண்ட்ரோல் இல்லாம, ஏன்னா டயட் கண்ட்ரோல் தான் 80%, அதர் எக்ஸசைசஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஒன்லி 20%. அதான் 80-20 பிரின்சிபல். அது ஒரு லாவே இருக்குது. அப்படி புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? நீங்க என்ன பண்ணணும், வலது மூச்சு வழியாக 21 தடவை என்ன பண்றோம், மூச்சு எடுத்து விட்டுட்டு அப்புறமா சாப்பிடுங்க. தட்ஸ் 1. புரிஞ்சா? சாப்பிடறப்ப ஏதாவது தண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு வாய் தண்ணியா குடிச்சு சாப்பிடுங்க. நோ 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 நோ. சாப்பிடறதுக்கு முன்னால 45 நிமிஷத்துக்கு முன்னால நீங்க தண்ணி குடிக்கலாம். அதே போல சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கலாம். அம்மா விக்குச்சுன்னா என்ன பண்ணுவேன், விக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க, தப்பு இல்லை. புரிஞ்சிச்சா? கொஞ்சோண்டு சாப்பாடு அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா வயசானவங்கெல்லாம் கூட கொஞ்சம் 2 மடக்கு தாட்ஸும் யூ கன்சியூம் லிட்டில் வார்ம் வாட்டர். கொஞ்சம் பச்சை தண்ணி குடிக்க வேண்டாம், கொஞ்சம் வார்ம் வாட்டர். அது தேவையான மட்டும் குடிங்க, இல்லாட்டா குடிக்காதீங்க. ஓகே? நமக்கு இப்ப பாஸ்ட் ஃப்ளவர் என்ன அப்படின்னு பார்ப்போம். தட்ஸ் a very important one. We are doing research on that one. You understand? அப்ப இந்த என்னென்ன நம்ம சாப்பிட்டோம்னா இதுல நம்ம 3 காம்பினேஷன் நாங்க போட்டுட்டு இருக்கோம். என்னன்னா ஓக், கிராப் ஆப்பிள் அண்ட் அக்ரிமனி. இந்த 3 என்ன பண்ணுது, இட்ஸ் ஹெல்பிங் அஸ் இல்லையா ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் த வெயிட். நம்ம வெயிட்டை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இப்ப பேசுறதெல்லாம் உங்களுக்கு ப்ரிவென்ஷன். நம்ம எப்படி நம்ம அது வராமையே தடுக்கிறது தானே முக்கியமானது இல்லையா? வராம தடுத்துக்கணும். அதுதான் இந்த 3 ஓக், கிராப் ஆப்பிள், அக்ரிமனி. இந்த காம்பினேஷன் நீங்களே பண்ணிட்டாலும் சரி, இல்லாட்ட எனர்ஜிஸ்ல வாங்கிட்டாலும் சரி, வெயிட் கண்ட்ரோல். அப்ப எப்படி அம்மா நீங்க இதெல்லாம் சாப்பிடுறீங்களா? 72 இயர்ஸ்ல ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங், கொஞ்சம் 3 kg குறைக்கணும், குறைச்சனா பாவமா இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் குறைக்கிறப்ப எனக்கு கால்ஸ் நிறைய வந்துருது. அம்மாக்கு என்ன உடம்பு முடியலையா, அம்மா என்ன ஏன் இப்படி இருக்காங்கன்னு. அதுக்கு பயந்துருப்பாரு இந்த வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்றேன். அது எவ்வளவு வெயிட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்களே என் வெயிட்டுக்கு வந்துருவீங்க. என் பாடிக்கு அது கரெக்டா இருக்காரு, நான் விட்டுருக்கேன். புரிஞ்சிச்சா? ஆனா நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நான் இருக்கிறேன். புரிஞ்சிச்சா? ஒரு நாளைக்கு மேக்சிமம் 3 தடவை, மேக்சிமம் தான், அது கூட 2 தடவை சாப்பிட்டா போதுன்னு நினைக்கிறாரு. புரிஞ்சிச்சா? புரிஞ்சா கண்டுங்களா? அது மாதிரி இல்ல பெரியவாள் சாப்பிட்டதெல்லாம் கேட்டா ரொம்ப ரொம்ப நீங்களா அப்படி இருப்பீங்களா? நம்மளால முடியாது.
சான்ஸே இல்லை. அவர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் நெல் பொறி சாப்பிட்டுருக்காரு. அது நெல்லும் தான் விளைஞ்சிருமே, அதை சாப்பிடக்கூடாதுன்னு விட்டாராம். மகானுபாவா, ஐ லவ் ஹிம் லைக் எனிதிங். அப்புறம் என்ன பண்ணாங்களா, வாழைக்காய் இருக்குல்ல, அதை காய போட்டு அதை பக்குவம் பண்ணி அந்த பொடியில கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்காரு. அப்ப ஏன்னா வாழைக்காய்க்கு விதைகள் தேவையில்லை, அது அதுவாகத்தான் வரும். வாழை மரங்கள் இது அந்த கண்ணை வச்சாலே வந்துடும். ஒரு வாழை மரத்தை வச்சா நிறைய நான் பார்த்திருக்கேன். புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது 112. இது நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. 112 இது எப்படி எழுதணும்னா, what is my weight I want, அதாவது நமக்கு என்ன வெயிட் எனக்கு வேணும் அப்படின்னா, இப்ப 5 அடி 2 அங்குலம் இருக்க நான் எவ்வளவு இருக்கலாம் தெரியுமா? 55 kg தான் இருக்கலாம். மேக்சிமம் 60 kg இருக்கலாம். ரொம்ப ஒல்லியா தெரியுது, பார்த்து ட்ரை பண்ணி. அதனால கொஞ்சம் போய்கிட்ட 55 kg தான் நம்ம இருக்கணும். நீங்க பார்க்கணும், சார்ட் இருக்கிறதுக்கு. அந்த சார்ட்ல அடுத்ததுல நான் போட போறேன் உங்களுக்கு. அப்ப இந்த 112 என்ன பண்ணும், எழுது கையால எழுத பழகணும். 112 112 112 இப்படி 45 தடவை எழுதணும். புரிஞ்சிச்சா? இதை டெய்லி எழுதுங்க. அப்ப எழுதுறப்பே கொஞ்சம் மனசு நினைங்க, வாட் இஸ் மை வெயிட், ஹவு ஐ எம் லுக்கிங் அப்படிங்கிற மனசுக்குள்ள நினைக்கணும். புரிஞ்சிச்சாக்கங்களா? அதுக்கப்புறம் ஒரு மந்திரம். புரிஞ்சிச்சா? ஒரு மந்திரம் என்ன, ஓம் பரமாத்மனே நமக, நான் தின்றதெல்லாம் பரமாத்மா நீயே பார்த்துக்கோன்னு. இந்த மந்திரத்தில் இருப்ப நிஜமாவே படிக்கிறப்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. பரமாத்மா நீதான் பார்த்துக்கணும், நான் தின்ற தின்னுக்கு இந்த உடம்ப அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. இந்த முத்திரை பாருங்க, நம்மளுடைய மோத விரல் இருக்குல்ல, அதை மடக்கி அதுக்கு மேல பெருவிரல்ல வைக்கணும். இதுதான் முத்திரை. புரிஞ்சுச்சா? இந்த முத்திரையை வச்சுக்கிட்டா ஓம் பரமாத்மனே நமக, ஓம் பரமாத்மனே நமக அப்படின்னு 21 தடவையோ 108 தடவையோ, இட்ஸ் அப் டு யூ. நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இந்த அளவுக்கு முதல்ல கண்ட்ரோலுக்கு ட்ரை பண்ணுங்க. முக்கியமா மூச்சு 21 தடவை, முக்கியமா பாத் ஃபிளவர். அண்ட் தென் நம்பர் 112 லெஃப்ட் சைட்ல. அண்ட் ரிமூவ் ஆல் தி யுட்டென்சில்ஸ் இன் தி ஹவுஸ், அன்வான்டட் திங்ஸ் எடுத்துருங்க. புரிஞ்சிச்சா? எடுத்துட்டு தண்ணியை எப்பவுமே அரை முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ குடிங்க. குடிக்கிறப்ப பெட்டர் டு டேக் லிட்டில் வார்ம் வாட்டர். கொஞ்சம் கொச்சி குடிக்க வேண்டாம், வார்ம் வாட்டர் குடிங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு உடம்பை டிக்குன்னு வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு எல்லாரும் ஃபோன் அடிக்கிறீங்க. மேற்கொண்டு நிறைய பேருக்கு இதனால பணம் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் டாக்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் they become my student. they were talking, what is this? எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த படத்துக்காக ஒரு எந்திரா கொடுத்தாங்க, அந்த மாதிரி கிளினிக்ல பணமா கொண்டுச்சு. இப்படிலாம் சொன்னோடனே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்கோர்ஸ் இல்ல, அத உள்வாங்கி போறவங்களுக்கு நிச்சயமா இட்ஸ் ஹேப்பனிங் அ லாட். அவங்க லைஃப்ல நிறைய விஷயம் நடக்குது கண்ணுங்களா. அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், ரேக்கி கத்துக்கோங்க, செய்யுங்க, உடம்பு நல்லா வச்சுக்கோங்க. நல்லா ரேக்கி இருக்கிறதுக்கு ரேக்கி தான் முக்கியமான காரணம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சார். குட் டே கண்ணுங்களா, பாய். குரு சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்களின் பிறந்த நாள் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நன்னாளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3 and 4 தீட்சை பெறுபவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் உயர் வகுப்புகளில் கலந்து அம்மாவின் பிறந்த நாளில் நேரடியாக தீட்சை பெறவும் இது ஓர் அரிய வாய்ப்பு. பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின் வகுப்பு, ஹவுஸ் கிளென்சிங் கோர்ஸ், கபாலா நியூமராலஜி, ஆமா ஹீலிங், லாமா ஃபெரா, ஹும்காரா வித் ஹலீம், மணி மேஜிக் கிளாஸ், பாச் ஃப்ளவர் தெரப்பி, அமடைஸ் போன்ற அனைத்து உயர் வகுப்புகளுக்கும் நேரடி தீட்சை உண்டு. வாழ்க்கையை மாற்றும் எ மிஸ்டிக் மிராக்கிள் வகுப்பை அம்மாவே நேரடியாக நடத்தி தீட்சையும் தர உள்ளார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நன்னாள். கிறிஸ்டல்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், பிரமிடுகள், குபேர பாக்ஸ் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சக்தி பொருட்களையும் நம் அம்மாவின் கைகளால் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். நடைபெறும் இடம் எனர்ஜி நெஸ்ட் 13A ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 14th மெயின் 5th செக்டார் HSR லேஅவுட் பெங்களூர். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவு மிக மிக அவசியம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம்.